Hello viewers, இன்னோ பார்க்க போறது One Piece episode 1148 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மதர் ஃபிளேமை குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை அப்படியே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணி ஐலாண்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெயண்ட் ரோபோட் இருக்குது, அது இன்னுமே வாக்கிங் தான் போயிட்டு இருக்குது. என்னடா எப்பவோ எந்திரிச்சது பல எபிசோடுகளா காணுமேன்னு பார்த்தேன், நல்ல வேலை வந்துருச்சு. அதை பார்த்த நேவி ஆளுகெல்லாம் மிரண்டுருவானுங்க, என்னடா இந்த உலகத்துல நடக்குதுன்னு. ஏன்னா இவ்வளவு நாளா ஒர்க் ஆகாம குப்பையில கடந்தது இப்ப திடீர்னு எந்திரிச்சு சும்மா சாலிடா நடந்து போச்சுன்னா இவங்களுமே எவ்வளவோ அட்டாக் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. அது மட்டும் இப்ப இறங்கி சண்டை போட்டுச்சுன்னா டெஃபினட்டா இருக்கிற எல்லாரும் காலி. சண்டை போட்டா நல்லா இருக்கும். சரி, அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் அந்த பன்னி மான்ஸ்டரை டைவர்ட் பண்றாங்கிற பேர்ல தலை சுத்தி பய கதறிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இவங்க 3 பேரும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி அவ்வளவு அட்டாக் பண்ணியுமே அது பாடியில ஒரு சின்ன கீரல் கூட விழல. அதனால தான் தப்பிச்சே போறானுங்க. இப்ப என்னன்னா அது ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நெருங்கிச்சு. டன் டனக்கணக்காதான். சரி, அதே நேரம் இங்க வேகாப்பங்கு அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் சொல்ல போற கதை பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 800-900 வருஷங்களுக்கு முன்னாடி ரஃபா சொல்லலாம். அந்த 100 வருஷத்தை தான் வாய்டு செஞ்சுரிம்பாங்க, வரலாற்றுல மறைக்கப்பட்ட வருடம். இது எல்லாத்தையுமே அந்த ஈமோவும் கேட்டுக்கிட்டு இருக்கும். எப்படியும் லூஃபிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. அந்த சண்டையில கண்டிப்பா கியர் 5 எல்லாம் வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது. சரி பாப்போம். அதே நேரம் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் அங்க கதறிட்டு இருப்பானுங்க, யாராச்சும் இந்த ஆளை பேச விடாம பொடனிலே அடிச்சு விரட்டுங்க யான்னு. அதை அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இந்த ஆளை கொன்னா கூட பத்தாது, அப்படியே பாடியை கொண்டு வாங்க, துண்டு துண்டா நாங்க விட்டுறோம். அவனுக்கு தான் 1 நம்பர் மொல்ல மாதிரி பழிகளாச்சு, அப்படித்தான் பேச்சுவானுங்க. ஆனா அதுலயே நிறைய பேருக்கு வாய்டு செஞ்சுரினா என்னன்னே தெரியல. அந்த வாய்டு செஞ்சுரியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அந்த டைம்ல எழுதப்பட்டுச்சே பானகிளிஃப், அதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ணா மட்டும்தான் அந்த உண்மை உலகத்துக்கு தெரியும். அந்த கல்லு பெரிய சைஸ்ல உலகத்துல அங்கங்கன்னு தெரிச்சு கிடக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா அந்த பானகிளிஃபை வந்து டீசைஃபர் பண்றது கவர்மெண்டால தடை செய்யப்பட்டது. என்னானாலும் சரி அதை மட்டும் பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்கானுங்க. ஆனா நம்மால் தான் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் ஆச்சே, அவர் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணாரு. சோ இப்படி அந்த பானகிளிஃப் இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது நம்ம ராபின் ரொம்பவும் கவலைப்படுவான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த அவங்க அம்மா அவ வாழ்ந்த அந்த தீவு எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ணானுங்கல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக. அதனால சரி, இப்போ நம்ம சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களோட ஹெல்ப் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பானகிளிஃப் எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுவும் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணாரு. இப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலையை பார்க்கறமேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை. ஆனா அந்த ஹிஸ்டரியில தான் ஒரு பெரிய கதையே மறைக்கப்பட்டிருக்குது. இப்படி டெரரா அங்க கதை போயிட்டு இருக்குது. அதே நேரம் நம்ம எடிசன் அந்த ஷீல்ட தாண்டி வரன்னு இடிச்சு வெடிச்சானே, அவன் எதுக்கு அப்படி உயிரை பணைய வச்சு வந்திருப்பான்னா நம்ம ஆளுக தப்பிச்சு போகணும்னு கிளவுட்ஸை உருவாக்குறதுக்காக. ஏன்னா அந்த மிஷின் கீழே தான் இருக்குது, ஷீல்ட ஓபன் பண்ணிட்டு போறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் போனா போது, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்திரும், நம்ம உயிர் போனா போயிட்டு போகுதுன்னு அந்த ஷீல்ட கூட மதிக்காம உடச்சிக்கிட்டு வந்து இப்ப எப்படியோ கிளவுட ஆன் பண்ணி விட்டுட்டான். ஆனா பைய பாத்தீங்கன்னா சாவர கண்டிஷன்ல தான் இருக்கான். அதே நேரம் இங்க வேகாபங்க் அந்த பானகிளிஃப் எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ணி படிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஆனா அந்த ஸ்டோரி இன்னுமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. அவர் நினைச்சாருன்னா அது இதுன்னு கதையை உள்ளள்ளி போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா அதை பண்ணாம உங்ககிட்ட அதை நான் ஒப்படைக்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா நேவி ஆளுங்க ஒரு சைடு ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க நம்ம லூஃபியும் ஜெயின்ஸும் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த இடம் மொத்தமும் பயங்கரமா தீ பிடிச்சி தகன்னு எரியுது. பின்னாடி அந்த மான்ஸ்டர் துரத்திட்டு வரலன்னா கூட ஏதோ கொஞ்சம் பார்த்து பொறுமையா நெருப்பை அணைச்சு போலாம். ஆனா அது வேற விரட்டிட்டு வருது இல்ல, அதனால வேற வழி இல்லாம நெருப்புக்குள்ள ஓடிட்டு இருக்கானுங்க. சோ லூஃபி என்ன பண்ணுவான், அவனுக்கு இன்னும் 4 போடு போட்டாதான் சரியாவுன்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண கிளம்பிடுவான். டோரியும் பிராகி இருந்துட்டு அவனை எவ்வளவுதான் அடிச்சாலும் வேஸ்ட், அதனால வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்க மாட்டான். அதே நேரம் அங்க வேகாபங்க் அவர் படிச்சாரே ஒரு கதை, அந்த கதையோட கதாநாயகன் 900 வருஷங்களுக்கு முன்னாடி யாரும் யூகிக்கவே முடியாத ஒரு அட்வான்ஸ்டான கிங்டம்ல பிறந்தவன். அந்த கதையில அவனோட பாடி பயங்கர எலாஸ்டிசிட்டியோட இருக்குமாமா. எல்ப் ஆஃப் மித்தாலஜியில இருக்க சன்கார்டு நிக்கா மாதிரி. அவனோட பேரு தான் ஜாய் பாய். அப்படிங்கும் போது இங்க லூஃபி அவனோட கையெல்லாம் இழுத்து ஓங்கி ஒரு அடி வச்சான்ல, சரி அடிச்ச அடியில எப்படி அந்த மான்ஸ்டர் மண்ண கவிரும்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் பாடியில தீ எரிஞ்சு நம்ம பைய கைக்கும் தீ பரவிரும். அதுக்கு எதுவும் ஆகாது, நம்மால் தான் கதறிட்டு இருப்பான். டோரியும் பிராகியும் வண்டையா திட்டுவானுங்க, நீ எவ்வளவுதான் பட்டாலும் திருந்த மாட்டேன்னு. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, ஜாய் பாய் தான் இந்த கடல் உலகத்தோட முதல் பைரட்னு கூப்பிடப்பட்டவன் அவன் தான். இதை கேட்கும் போது எல்லாத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆகும். வானோ கிங்டம்லயும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்பதான் தெரியுது ஜாய் பாய் ஒரு பைரட்னு. அவர் சொல்றதெல்லாம் கேட்கும் போது லூஃபி கூட நல்லாவே கனெக்ட் ஆகுது. இப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது, ஆனா இவங்களுக்கு லூஃபி
லூஃபியை பார்த்து மறுபடியும் ஜாலியா பழையபடி என்ஜாய் பண்ணணும்னு ஆர்வமா இருப்பாங்க. உலகமே மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பாத்தீங்களா. சரி, அப்படியே கட் பண்ணி G4 பிரிசனை காட்டுறாங்க. அங்க யூஸ்டஸ் கிட்ட அவனோட ஆளுங்கெல்லாம் இருப்பானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே காட்டுவாங்க, நானும் நம்பி ஏமாந்துட்டேன். கடைசியில பார்த்தாதான் தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் காப்பி மாயிலே. அந்த மாதிரி இவனுக்கு காப்பி அடிச்சவனுங்க. முன்னாடி ஃபேக் லூஃபியா இருந்தானே அந்த தடிப்பாய தான் இப்ப யூஸ்டஸ் கிட் மாதிரி கெட்டப்பா மாத்தி இருக்கான். இவனுக்கு வேற வேலை இல்ல, ஜாய் பாயை விட நான் பவர்ஃபுல்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் ஜாய் பாய்னு சொல்றதுக்கு கூட வாயில வர மாட்டேங்குது, ஜாய் பாலும்பான். ஐயோ ஐயோ, வேகப்பங்க் இன்னும் கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவர் அந்த பானகிளிஃபை படிச்ச வரைக்குமே அதுல ஒரு பெரிய போரை பத்தி எழுதியிருப்பாங்க. சொல்ல போனா அது ஒரு பயங்கரமான போர். அந்த போர்ல நம்ம ஜாய் பாய் வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட்டிருப்பான். அதுவும் ஆல்மோஸ்ட் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 20 கிங்டம் ஆச்சு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நம்ம லூஃபிக்கு அப்படித்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய போரே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ஜாய் பாய் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான். ஏன்னா அந்த டைம் அவனுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட். என்ன ஒண்ணு, அந்த போர் எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. வேகாபங்குக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு கொள்கை போராட்டம். ஆளாளுக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுட்டு போராடுறது இல்லையா, அந்த மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாய் பாய் பிறந்த கிங்டம் வந்து சாதாரண இடமே இல்ல. ரொம்ப 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 அட்வான்ஸ்டான, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சிவிலைசேஷன். அதுவும் 900 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதை கேட்ட உடனே அந்த கேரட்னு ஒருத்தி இருக்காளே, அவ ஜொனுசாக்கும் ஜாய் பாய்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதும்பா. அதான் அந்த நடமாடும் யானை தீவு, முதுகுல ஒரு பெரிய தீவை வச்சுட்டு சுத்துதுல, அதான் அதை கரெக்டா சொல்லிடுவா. அந்த டைம்ல இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே இப்ப இருக்க மாடர்ன் சயின்ஸால கூட கிரியேட் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான வெப்பன். இதெல்லாம் கேட்க கேட்க ஒவ்வொருத்தருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகும். இப்ப என்னன்னா அதுல தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது, அதுதான் முக்கியம்னு டெரரா சொல்லுவாரு. அதே நேரம் இங்க நம்மளுக்கு தப்பிக்க ரெடியா இருந்தாங்கல்ல, ஜோரோவும் ஜின்பேவும் வந்துட்டாங்கன்னா போதும், இவங்க கிளம்பிடலாம். ஆளக்கானுமே சீக்கிரம் வந்து தொலைங்கடான்னு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க அவங்களுக்கு கிளவுட் அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அண்ட் எடிசன் தான் இவங்களுக்காண்டி இந்த வேலையை பார்த்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் தான் சொன்னால, எப்படியாச்சும் நான் உங்களை கடல் கிட்ட வரைக்கும் கொண்டு போயிடுறேன், கவலையே படாதீங்கன்னு. இப்போ அந்த கிளவுட் சைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருந்துச்சு. அவன் கீழே போய் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டோன்னு அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. அப்படின்னா ஈஸியா தப்பிச்சிடலாமே. இப்பதான் எல்லாத்துக்கும் தப்பிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையே வருது. ஆனா லிலித் பாத்தீங்கன்னா எடிசனை நினைச்சு கவலைப்படுவான். அவன் பாத்தீங்கன்னா அவன் உயிரை பத்தி கவலைப்படல, எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க ஸ்டார் ஹேட், வேர்ல்டு கவர்மெண்ட் கையில மாட்டிராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரும் போல அந்த நிலைமையில தான் இருக்கான். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம பையலுக்கு என்ன பண்ண போறாங்க, வேகாபங்கோட பிராட்காஸ்ட தடுக்க போறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.